வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரீம் 11 ஸோ இனிமேல் வருமா வராதா அப்படிங்கிறது தான் எல்லாருமே ஒரே கன்ஃபியூஷனு, ஒரே அதிர்ச்சி, ஒரே சோகத்தில் இருக்கீங்க. ஸோ நம்ம ஃபேண்டசி ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெயில் பண்ணிகிட்டு இருக்கீங்க, மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் ஏன் வீடியோவாக பிஃபோராக மேக் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வீடியோ மேக் பண்ணால் கொஞ்சம் பாலிடிக்ஸாக வந்துடும். ஸோ கொஞ்சம் அரசியல் ரீதியாக கொஞ்சம் நம்ம டீப்பாக உள்ளே போகக்கூடிய ஆள். ஸோ அதனால தான் நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணலை. ஸோ என்ன நடந்திருக்குங்கிறத நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ நிறைய நியூஸ் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதில் என்ன விடுபட்டிருக்கு, என்ன நடந்திருக்குங்கிறத நம்ம ஃபேண்டசியில் பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11 பேஸ் பண்ணி தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ட்ரீம் 11 பார்த்தீங்கன்னா ஏன் நான் பர்பஸாக போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரசியல் ரீதியாக போவேன். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்கீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ நம்மளோட நோக்கமும் பார்த்தீங்கன்னா டாப் 11 ஃபேண்டசியோட நோக்கமே அதுதான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பைக்கில் போகிறீங்க. ஸோ பைக்கில் வந்து ஹெல்மெட்லாம் போகிறீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் உங்களுக்கு ஃபைன் போடுறாங்க. ஸோ 1000 ரூபாய் ஃபைன் போடுறாங்கன்னா இன்றைக்கி தரமான ரோடு எங்கேயுமே இல்லை. ஸோ எல்லாருமே ஒரு அவசரத்தில் போவாங்க, ஒரு அவசரத்தில் ஆஃபீஸ் போகணும், இல்லை ஏதோ வேலையாக போவீங்க. ஸோ அப்படிங்கும்போது 1000 ரூபாய் ஃபைனு. ஸோ மறுநாளும் ஹெல்மெட் போகலன்னா மறுநாளும் 1000 ரூபாய் ஃபைனு. ஸோ அதே 2 பேர் போனீங்கன்னா 2000 ரூபாய் ஃபைனு. ஸோ அப்போ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பாதுகாப்புக்காக தான் சொல்கிறோம், உங்கள் நலனுக்காக தான் சொல்கிறோம், நீங்கள் ஹெல்மெட் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அதையே எப்படி வேறு மாதிரி பார்ப்பேன்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து மக்களை வந்து ஸோ நல்ல விதமாக காப்பாற்றுறாங்க, பாதுகாக்கிறாங்க, கவர்மெண்ட்டு மக்களுக்காக இருக்காங்க அப்படின்னு இருந்தால், ஸோ அந்த 1000 ரூபா ஃபைன் போடுறதுக்கு பதிலாக மேற்கொண்டு ஒரு 500 ரூபா வாங்கிக்கிட்டு தரமான ஹெல்மெட் கொடுக்கலாம். ஸோ தரமான ஹெல்மெட் கொடுத்தாங்கன்னா அந்த அரசாங்கம் மக்கள் மேலே ஒரு பாதுகாப்பு காரணமாக இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே தரமான ரோடு இல்லை, தரமான சர்வீஸ் இல்லை அப்படிங்கும்போது மக்கள்கிட்டேருந்து எப்படிலாம் பணத்தை வாங்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, இதுக்குள்ளே ஒரு அரசியல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு மெயினாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேண்டசியில் வந்து எவ்வளோ அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ எல்லா அப்ளிகேஷனுமே பேண்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் பேண்ட்னே சொல்ல மாட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா கேஷ் பே பண்ணி யாருமே ப்ளே பண்ண முடியாது. ஸோ என்ன பில்லு பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, மெயினாக வந்து இனிமேல் இந்த ஃபேண்டசியில் வந்து ஆன்லைனில் வந்து கேம்பிளிங், வேறு பெட்டிங்கு, ஸ்னூக்கரு, வேறு ரம்மி, சர்க்கிள், இந்த மாதிரி எந்த ஒரு கேமே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நீங்கள் வந்து கேஷு கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணக்கூடாது, ப்ளே பண்ண முடியாது. அப்படி ப்ளே பண்ணிங்கன்னா ஃபைன் அப்படிங்கிற மாதிரி தான் பில்லு பாஸ் பண்ணியிருக்காங்களே தவிர, ஸோ டோட்டலாக வந்து ஃபேண்டசி ஆப்ஸ் வந்து பேனுங்கிறதே இல்லை. ஸோ இன்றைக்கி எவ்வளோ ஆப் வந்து ஃபேண்டசியில் இருந்திருந்தாலும் ஸோ எல்லாரோட பார்வையும் ட்ரீம் 11 மேலே தான் இருக்குது. ஸோ ஏன் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட சர்வீஸ் அந்த மாதிரி. ஸோ 20 கோடிக்கு மேலே யூசர்ஸ் இவங்களோட அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது லாஸ்ட் இயர் டேட்டா. ஸோ இப்போ 8% இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கும். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வந்து நல்ல கவர்மெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மருத்துவம், எஜுகேஷனு, அடுத்து அக்ரிகல்ச்சரு, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு, இது 4த்தையும் சரியாக பண்ணணும். இது சரியாக பண்ணும்போது தான் அந்த கவர்மெண்ட்டு நல்ல கவர்மெண்ட். ஸோ இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த ஃபேண்டசியில் வந்து கிரிக்கெட்டில் வந்து இந்த ட்ரீம் 11 ஆப்பை ப்ளே பண்ணாத ஃப்ரெண்ட்ஸே இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் கிடையாது, பிளேயர்ஸாக இருந்தாலும், கிரிக்கெட் பிளேயர்ஸாக இருக்கட்டும் இருந்தாலும், கமெண்டேட்டர் இருந்தாலும், இல்லை வேறு எங்கே இருந்தாலுமே இந்த கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாமே அந்த ப்ரைஸ் வந்து எப்படியா எடுக்கணும், வின் பண்ணணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம நோக்கமும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்ளிகேஷன் இருந்தாலும் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக நல்ல ப்ரைஸ் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ட்ரீம் 11. ஸோ இந்த ட்ரீம் 11 பேஸ் பண்ணி தான் நம்ம வீடியோ போட்டு விடுறோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா டாப் 11 ஃபேண்டசியில் ஆல்மோஸ்ட் ஒரு 19 பேர் வந்து 2 கோடி, 1.5 கோடி, 1 கோடி, ஸோ அந்த மாதிரி வின் பண்ண வச்சுருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 40 பேருக்கு மேலே நல்ல சில பல லட்சங்கள் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறீங்கன்னா, மெயினாக வந்து டெய்லி 5000 15,000 பார்த்துட்டு இருந்தோம் ப்ரோ, போயிடுச்சு, இப்போ வாய்ப்பே இல்லை, வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் மெயில் பண்ணுறீங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபேண்டசியில் ரிஸ்க் எடுங்க, அந்த ரிஸ்க்லேயும் கொஞ்சம் சேஃபாக போங்க, 49 ரூபா போட்டாலும் பார்த்து ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு தான் நம்ம சேஃபாக தான் நம்ம வீடியோ கொடுப்போம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான் ட்ரீம் 11. ஸோ அந்த ட்ரீம் 11 பற்றி தான் இன்றைக்கி எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாருமே பேண்டுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரீம் 11 CEO RSJN, ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து ஷட் டவுன் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா இவங்க ஃபைட் பண்ணி கோர்ட்டுக்கு போனாங்க. ஸோ கோர்ட்டில் போய் என்ன ஆர்டர் வாங்கினாங்கன்னா, இது வந்து ஃபேண்டசி கேமு, ஸ்கில் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு தான் பர்மிஷன் வாங்கி தான் திருப்பி இந்த அப்ளிகேஷனை கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த முறை அவர் என்ன சொல்கிறாருன்னா, கவர்மெண்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், லா கொண்டு வந்துட்டாங்க, அதை மதிக்கிறோம், பட் கொஞ்சம் ரெகுலேஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஃபைனலாக இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் இன்னிங்ஸு ஜூன் அப்படின்னு தான் போட்டிருக்காரு. ஸோ அங்கே ஒரு ஹார்ட்டும் போட்டிருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் உள்ளே நடந்திருக்கதா தான் நான் பார்க்குறேன். ஸோ அரசியல் ரீதியாக ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 2008 ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆல்மோஸ்ட் 18 வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதனுடைய டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 6300 சில்லற கோடி ரூபா. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 750 மில்லியனுக்கு மேலே தான் இதோட டர்ன் ஓவர் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வின்னிங்ஸ்லேருந்து
30% டிடிஎஸும் கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ லீகலாக தான் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு இல்லீகலும் இல்லை. ஸோ லீகலாக நடத்துறதுனால தான் நம்ம ஃபேண்டஸிலையும் இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த அப்ளிகேஷனில் தான் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம மெயினாக வந்து சொல்லிட்டு இருக்கோம். ப்ரொமோஷன் இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவனில் இந்த அப்ளிகேஷன் மட்டும் இல்லை. ஸோ இவங்களோட ப்ராட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேன் கோட் வச்சுருக்காங்க, அடுத்து ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் வச்சுருக்காங்க, சிக்ஸர் வச்சுருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒன்று செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிளேயர்ஸுக்கு வந்து யங்ஸ்டருக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ என்கரேஜ் பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நிறைய பேரை சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு, பிராஸு, சில்வர் ஸோ இந்த மாதிரி மெடல்லாம் வாங்குற அளவுக்கு டெவலப் பண்ணி அந்த ஃபெடரேஷன் மூலம் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இவங்க ஒரு கான்டெஸ்ட் 49 ரூபா கான்டெஸ்ட் நடத்தி ஒரு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு நல்ல வின்னிங்ஸ் கொடுத்தாலும், சில பீப்புள்ஸ்க்கு போட்ட காசு வர்ற மாதிரி கொடுத்தாலும், சில விஷயங்களும் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இவங்களோட அப்டேட்டில் வந்து நமக்கு தெரியுது. பட் அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த டீம் வந்து இந்த ட்ரீம் லெவன் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஆடினாலே இன்றைக்கி வந்து பெரிய அளவில் அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து நிறைய பணம் கொடுத்துருக்காங்க, நிறைய பணம் சம்பாரிச்சிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா இந்த ட்ரீம் லெவன் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் வராத கிரிக்கெட் பிளேயரே கிடையாது. ஸோ எல்லா பிளேயர்ஸும் வச்சு தான் அவங்க ப்ரொமோட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா MS தோனியாக இருக்கட்டும், விராட் கோலியாக இருக்கட்டும், ஹர்திக் பாண்டியா, ரோஹித் சர்மா, ஸோ எல்லா பிளேயருமே கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ஃபெமிலியரான ஆக்டர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது பெரிய அளவில் மணி ஃப்ளோட்டிங் தான் நடந்திருக்கு. ஸோ அதனால் கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ தான். ஸோ அதனால் லாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரீம் லெவன்லையும் பார்த்திங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லின்னு சொன்னாலே ட்ரீம் லெவன் தான். ஸோ ஒரு வின்னிங்ஸ் கொடுக்குறாங்கனாலும் இமிடியட்டாக கொடுக்குறாங்க, விட்ரால்னாலும் இமிடியட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அவங்களோட அடுத்தடுத்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ட்ரீம் செட் கோ, அடுத்து ஃபேன் கோடு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி சடனாக வந்து இந்த பில்லு ஏன் பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதான் மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஸோ ஒரே நாளில் ட்ரீம் லெவன் மாதிரி ஃபேண்டசி ஆப்ஸை வந்து பேன் பண்ணுறதுக்கான பேன் சொல்ல முடியாது. ஸோ அந்த கேஷ் கான்டெஸ்ட் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரீம் லெவனால் யாரும் பாதிக்கப்பட்டாங்களா, ஸோ யாராவது பண்ணாங்களான்னா நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு யாரும் வந்து இந்த ஃபேண்டசியால் யாரும் பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியல. நம்ம ஆல்மோஸ்ட் சேஃபாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். சேஃபாக தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வின்னிங்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க, தவிர லாஸுங்கிறது பெருசாக இல்லை. அந்த அளவுக்கு சடனாக வந்து லோக்சபா, ராஜ்யசபாவில் பில் பாஸ் பண்ணி பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பிச்சு ஃபைனலைஸ் பண்ணுற அளவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அவ்வளோ அர்ஜென்ட்டாக தெரியல. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நாட்டில். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பான்பராக் இருக்குது, குட்கா இருக்குது, விபச்சாரம், எவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கு நாட்டில். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு இமிடியட்டாக ஆக்ஷன் எடுக்காத ஒரு கவர்மெண்ட்டு ஒரு ஸ்போர்ட்ஸுக்காக இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ரீசன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ட்ரீம் லெவன் பார்த்தீங்கன்னா நிறைய ஜெர்சி கூட ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க இந்தியன் டீமுக்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் கூட ஜெர்சி வாங்கியிருக்காரு இவர்கிட்ட. ஸோ அவரோட பர்த்டே அன்னைக்கு அவரோட பர்த்டே நம்பர் 12 போட்டு ஜெர்சி எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமில் தொடர்ச்சியாக வந்து அவங்க ஸ்பான்சர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கேருந்து ஓவர்சீஸ் டூர் போகிறாங்கன்னா அவங்களோட ட்ராவல்ஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், ஸோ ஜெர்சி எல்லாத்துலேயுமே ட்ரீம் லெவன் தான் கண்டினியூஸாக வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்பான்சராக இருந்தாங்க. ஸோ இப்போ அதுலேருந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் வந்து இனிமேல் எங்களால் தொடர முடியாது அப்படின்னு அவங்க விளக்கிக்கிறாங்க. ஸோ அதுலேயே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடியே வந்து கவர்மெண்ட்டு கூட பிசிசி கூட இவங்க ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போதே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு பெனால்ட்டியும் இல்லாமல் எங்கள் ஃபண்டை நீங்கள் ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 368 crore அவங்க அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க ஜெர்சிக்கு. ஸோ இப்போ வரக்கூடிய ஏசியா கப்புக்கு ஸ்பான்சர்ஷிப் இதே தொடருமா இல்லை புதுசாக ஒரு ஸ்பான்சர் தேடுறாங்களா அப்படிங்கிறது அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் தான். இந்த மாதிரியான சில பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. பட் ட்ரீம் லெவன் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இந்த இடத்துல வந்து க்ளோஸ் இல்லை. ஸோ இதோட விளைவு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலாகவும் ஆல்மோஸ்ட் ஸ்போர்ட்ஸில் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். யூரோப்பியன் கிரிக்கெட்டில் வந்து நிறைய ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம் லெவன் வந்து ஃபேன் கோடு மூலியமாக ப்ராட்காஸ்ட் பண்ணி யூரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய அக்ரிகல்ச்சர் இடத்துலலாம் போயிட்டு ஸ்போர்ட்ஸை வந்து நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அதனால் யூரோப் கண்ட்ரிலையும் பார்த்து நிறைய மேட்சஸ் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, நடத்தலை. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. பட் ட்ரீம் லெவன் என்ன சொல்கிறாங்க, டோட்டலாக பேன் கிடையாது, இனிமேல் நீங்கள் கேஷ் பே பண்ணி விளையாட முடியாது, நீங்கள் வந்து ப்ரைஸை வந்து மினிமம் வந்து இனிமேல் கேஷ் பே பண்ணாமல் ஃப்ரீ கான்டெஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு மெம்பர் வந்து ஒரு 6 டீம் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்ச்சில் வந்து கார் கொடுக்குறாங்க ஃபஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க் வந்து ஒரு என்ஃபீல்டு பைக் கொடுக்குறாங்க. ஸோ பைக் கொடுக்குறாங்க, என்ன பிராண்டுங்கிறது தெரியல. ஸோ அடுத்து 3லேருந்து 7 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தர்றாங்க, ப்ளஸ் ட்ரீம் காயின்னு சொல்லி அங்கங்கே கொடுக்குறாங்க. ஒரு 4000 காயின் 4000 காயின் 4000 காயின் கொடுக்குறாங்க. ஸோ இதை கூட நீங்கள் வந்து ரீநேம் பண்ணிக்கலாம், வேறு மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் விஷயம். ஸோ இப்போது ட்ரீம் லெவனு கேஷ் ப்ரைஸ் இல்லை. ஸோ அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லை, இனிமேல் யாரும் ப்ளே பண்ண முடியாது. அப்படிங்கும்போது இந்த ப்ரைஸ்லாம் அவங்க ஏன் கொடுக்கணும் நமக்கு? ஸோ எப்படி கொடுப்பாங்க, என்ன ப்ராஃபிட்டு அப்படிங்கிறதான் இந்த இடத்துல பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கார் தர்றாங்க, எஸ்யூவி கார் தர்றாங்க, ப்ளஸ் 4000 ட்ரீம் காயின்ஸ் கொடுக்குறாங்க,
ப்ளஸ் பைக் தராங்க, செல்ஃபோன் தராங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஏன் கொடுக்குறாங்க, இதனால் அவங்களுக்கு என்ன யூஸு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் மெயினாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் அப்ளிகேஷன் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ ஸோ எல்லாருமே ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும். அதோட டவுனில் பாருங்கள், நியூவாக வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரீம் மணின்னு ஒன்று வந்திருக்கும். ஸோ இதுதான் இவங்க மெயினாக இப்போ ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ ட்ரீம் லெவன் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரீம் லெவனு. ஸோ ஆல்ரெடி பேன் பண்ணப்போ ரொம்ப அக்ரெசிவாக கோர்ட்டுக்கு போனாங்க. ஃபேண்டசின்னு சொல்லி ஸ்கில் பேஸ்ன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிட்டு வந்து ரன் பண்ணாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி அக்ரெசிவாக போகாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் நீங்கள் வந்து கோல்டு காயினு ப்ளஸ்ஸு எஃப்டி அந்த மாதிரி ஆப்ஷன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் யூபிஐ ஆப்ஸ்லேயே இருக்குது. பேடிஎம், ஃபோன்பே யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதிலே இருக்குது. பட் இதை செப்பரேட்டாக ஒரு அப்ளிகேஷனாகவே எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இதை பற்றி இவங்க விளம்பரப்படுத்தணும் அப்படின்னா பெரிய அளவில் உங்களுக்கு முதலீடு தேவை, பெரிய அளவில் எக்ஸ்பென்ஸ் வரும். ஸோ ஆல்ரெடி ட்ரீம் லெவனில் ஆல்மோஸ்ட் ஒரு 20 crore யூஸருக்கு மேலே இருக்கும்போது அதே அப்ளிகேஷனில் இதை உங்களுக்கு ஸ்லைட்டில் விளம்பரமாக கொடுக்குறாங்க. ஸோ விளம்பரமாக கொடுக்கும்போது அந்த இடத்துல உங்களை ப்ளே பண்ண வைக்கிறாங்க. ஸோ 2 தடவை நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா 3ஆவது தடவை என்ன தான் இருக்குது உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு அதில் ஒரு 50 ரூபா 100 ரூபா பர்ச்சேஸ் பண்ணுவீங்க, போட்டு வைப்பீங்க. ஒரு எஃப்டியாவோ இல்லை ஒரு கோல்டு சிப்பாகவே போட்டு வைப்பீங்க. அப்படிங்கிற ரீசனால் இது வந்து ஒரு ப்ரொமோஷன் ஆங்கிள் தான். டோட்டலாக பேன் சொல்ல முடியாது. அவங்களோட பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான மூவாக தான் இந்த மாதிரி ஃப்ரீ கொடுத்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய யூசர்ஸை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து ட்ரீம் லெவன் டவுன்லோட் பண்ணி கூகுளில் தான் ஒர்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ கூகுளே ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர் மூலியமாக தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களோட அப்ளிகேஷன் எல்லாமே கீழே வந்து சப்போர்ட்டிங் ஆப்ஸாக வருது அந்த இடத்துல. ஸோ இதான் ட்ரீம் மணியோட இன்டர்ஃபேஸ் ஆப். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு சிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேபி அதில் கொடுக்கக்கூடிய இங்கே பார்த்தீங்கன்னா வின்னிங்ஸில் வந்து 4000 ட்ரீம் காயின்ஸ் தர்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 4000 ட்ரீம் காயின்ஸை வந்து நம்ம வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணி கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இப்போ மேபி இந்த 4000 காயின்ஸை வந்து அங்கே மாற்ற சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ட்ரீம் மணியில் மாற்ற சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ட்ரீம் கோல்டில். ஸோ இங்கே மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இங்கே கேஷாக கன்வெர்ட் ஆகி அதை நீங்கள் எடுத்துக்கலாம், எனி டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் விளம்பர நோக்கத்தில் தான் அவங்க பண்ணுறாங்க. பட் ட்ரீம் லெவன் வந்து டோட்டலாக பேன் ஆகுமா அப்படின்னு பார்த்தா பேன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் வந்து அக்ரெசிவாக போகல. ஸோ இதை தாண்டி ட்ரீம் லெவன் பார்த்தீங்கன்னா கிரிக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா லூடோ, இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் அவங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே தான் ரன் ஆகிட்டுருக்கு. பட் ஓவர்சீஸில் ஸ்மார்ட்டாக அவங்க பிஸ்னஸோட கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க. பட் இந்தியாவில் சடனாக இந்த ஃபேண்டசி பேன் பண்ணியிருக்காங்கன்னா எல்லாரோட பார்வையும் மெயினாக வந்து ட்ரீம் லெவன் மேலே மட்டும்தான் இருக்குது. ஸோ எவ்வளோ ஸ்போர்ட்ஸ் இருக்குது இன்றைக்கி. மை லெவன் சர்க்கிள் இருக்குது, விஷன் லெவன் இருக்குது, எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இருந்தாலும் எல்லாரோட பார்வை எங்கே இருக்குன்னா மெயினாக வந்து ட்ரீம் லெவன் மேலே தான் இருக்குது. ஸோ இங்கே ட்ரீம் லெவன் அப்போ அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஃபினான்ஷியலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க, பெரிய அளவில் ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் ஓரியண்டாகவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்பியூட்டுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மெகா கான்டெஸ்ட் நடத்துனாங்கன்னா த்ரோட் இந்தியா யாரோ ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆக தான் செய்கிறான். ஸோ கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 10 மெகா கான்டெஸ்ட் நடத்துகிறாங்கன்னா 10 பேரை டெய்லி கோடீஸ்வரன் ஆக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதிலே லாஸ் இழந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ 49 ரூபா போட்டு இழக்கிறவங்களும் இருக்காங்க, ப்ளே பண்ண தெரியாமல் இழக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக கூட ஒரு மெயில் வந்திருக்கு ஒரு 2 days பேக்கு, வின்ஸோன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒரு ஆப்பில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70 lakhs மேலே ஒருத்தர் பணத்தை விட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ அவரோட மனநிலாம் பாருங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுறாலாம் நமக்கு தேவையே இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 49 ரூபா ப்ளே பண்ணுற பணத்தையே பார்த்திங்கன்னா எவ்வளோ சேஃபாக போட்டு எவ்வளோ சேஃபாக வரணும் வெளியில் அப்படிங்கிறத நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம். ஸோ யாருமே லாஸ் வரக்கூடாது அப்படிங்கிறத மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணுறோம். யாரும் இழந்துடக்கூடாது பணத்தை அப்படிங்கிறதான் சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபைனலாக இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் இந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவன் வந்து நிச்சயமாக எகெயின் வரும். ஸோ ஏன் ஃபஸ்ட் டைம் மாதிரி இந்த வாட்டி இவங்க அக்ரெசிவாக போகல, ஏன் இந்த மாதிரி ஒரு நாம்கேவாசியாக ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. ஸோ ட்ரீம் லெவன்லேருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் லெட்டர் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் ரெகுலேஷன் பண்ணியிருக்கலாம், நாங்கள் மதிக்கிறோம், சட்டத்தை மதிக்கிறோம், லாவை மதிக்கிறோம், கவர்மெண்ட்டை மதிக்கிறோங்கிறதோடு சொல்லிவிட்டு see you soon அப்படின்னு போட்டாங்க. see you soon செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஹார்ட்டை போட்டிருக்காரு யார், ட்ரீம் லெவனோட CEO ஹர்ஷ் ஜெயின். ஸோ இங்கே தான் உள்ளடக்கம் இருக்குது. ஸோ என்னன்னா இதை வந்து நான் வேறு மாதிரி பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா மேபி இந்த அப்ளிகேஷனை வந்து பெரிய அளவில் டர்ன் ஓவர் பண்ணுறாங்கன்னு பொலிட்டிக்கல் ரீதியாக ஏதாவது ப்ரெஷர் வந்திருக்கலாம். மேபி பிஸ்னஸ் பீப்புள் இல்லை இந்தியாவிலே இருக்கக்கூடிய டாப்பஸ்ட் பிஸ்னஸ் பீப்புள் மூலிமா ஏதாவது பிஸ்னஸ் மோட்டிவ் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை பண பரிமாற்றம் இந்த மாதிரியான குளறுபடிகள் வந்திருக்கலாம். இனி அதுக்குள்ளே டீப்பாக போக வேணாம் அப்படின்ட்டு கொஞ்சம் டவுன் பண்ண மாதிரி இருக்காங்க அப்படின்னு தான் தோணுது. பட் இருந்தாலும் மற்ற ஃபேண்டசி ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு இங்கே வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நிச்சயமாக வந்து பேப்பர்ஸ் ரெடி பண்ணும்போது அவங்க லாவில் வந்து என்ன மெயினாக கொண்டு வருவாங்கன்னா இது வந்து ஸ்கில் பேசிக் கேம் தான், நீங்கள் சடனாக வந்து ஸ்டாப் பண்ணதுக்கு ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்கலாம். ஆல்ரெடி நாங்கள் அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கோம், ஸ்கில் பேஸ் தான் நாங்கள் ஃபேண்டசி ப்ளே பண்ணிகிட்ருக்கோம், இதில் ஏதாவது ரெகுலேஷன் கொண்டு வாங்க, இதில் ஏதாவது கண்டிஷன் கொண்டு வாங்க, உங்கள் கண்டிஷன் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம், அதை மீற மாட்டோம் அப்படின்னு சில விஷயங்கள்
கோர்ட்டில் முன் வைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதை ஏற்றுக்கிட்டு கோர்ட்டு வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் ட்ரீம் 11 ஏன் போகலை அப்படின்னா, ட்ரீம் 11 வந்து இந்த முறை சடனாக வந்து எல்லார் பார்வையும் அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறதுனால பேக் எண்ட்லேருந்து இருக்கக்கூடிய மற்ற அப்ளிகேஷன் அவங்களோட பார்ட்னர்ஸு சப்போர்ட்டர்ஸு ஸோ மற்ற அப்ளிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்தும் கோர்ட்டுக்கு போங்க, அங்கேருந்து ஏதாவது சில லூப் ஹோல் கிடைக்கும், ஏதாவது சஜஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ரீன் சிக்னல் வந்திருக்கலாம். ஸோ அதோட காரணமாக தான் போயிருக்காங்க. இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வேண்டி இன்னும் ஃபைல் பண்ணலை. மேபி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஃபைல் பண்ண சான்சஸ் இருக்குது. இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக அடுத்த வீக் வந்து மண்டே வந்து ஃபைல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி ஃபைல் பண்ணால் கூட இமீடியட்டாக வரும் அப்படின்னு பார்த்தா வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஹியரிங், செகண்ட் ஹியரிங், 2 ஹியரிங் 3 ஹியரிங்காவது போகும். ஸோ அந்த மாதிரி போகும்போது ஃபஸ்ட்டு ஹியரிங்லேயே நமக்கு ஒரு ஹிண்ட் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு ஹியரிங் கோர்ட்டுக்கு வரும்போதே என்ன பார்வையில் கோர்ட்டு இதை பார்க்குறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிடும். அதுலேயே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாஸ் கிடச்சிரும். கண்டிப்பாக ரிட்டன் வரும். ரிட்டன் வந்தாலும் இந்த அளவுக்கு பெரிய அளவில் ஒரு கான்டெஸ்ட்டு, ஒரு மெகா கான்டெஸ்ட்டு, ஒரு பெரிய ப்ரைஸு இதே ட்ரீம் 11 வருமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ கம்மியான கான்டெஸ்ட்டு அந்த மாதிரியான வரது கூட சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ எப்போ வரும் அப்படின்னு பார்த்தா அப்ராக்சிமேட்டாக நெக்ஸ்ட்டு வீக் அவங்க ஃபைல் பண்ணால் கூட ஏஷியா கப் 9th ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் மிடில் வந்து ஒரு 15-16 மேட்ச் டைமில் வந்து ட்ரீம் 11 மட்டும் இல்லை, ஃபேண்டசி வந்து எல்லாமே எகெயின் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ இது தவறாகவும் இருக்கலாம், மாற்றுக்கருத்தாகவும் இருக்கலாம். ஸோ என்ன நடக்குங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேண்டசி வந்து ஒரு ஸ்கில் பேஸ் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாருமே வந்து பிளைண்டாக வந்து நம்மளோட காசை வந்து அவங்க எடுக்கல. ஸோ நம்மளை வந்து கம்பல்சரி விளாடணும் அப்படின்னு சொல்லி அவங்க யாரும் புஷ் பண்ணவும் இல்லை. ஸோ இதில் தெரிஞ்சுக்கிட்டு தான் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், இப்போ இருக்கக்கூடிய பீப்புள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு தான் ஆல்மோஸ்ட் சேஃபாக எல்லாருமே நல்ல ஒரு வின்னிங்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸே வந்து வீடியோஸ்லாம் போடுறாங்க. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க. ஸோ அது மூலியமாகவும் நம்பர்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, சேட்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இதே அதை தாண்டி ரெகுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பெட்டிங் ஆப்ஸ் இருக்குது, நிறைய ட்ரேடிங் ஆப்ஸ் இருக்குது, நிறைய இல்லீகல் ஆப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டாப் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக 30% நம்ம வின்னிங்ஸில் டிடிஎஸ் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதை பேன் பண்ணாமல் இங்கேருந்து ஒரு ரெகுலேஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், சில விஷயங்களை ஒழுங்குபடுத்தியிருக்கலாம். இதுதான் என்னோட கருத்து. டாப் 11 ஃபேண்டசியோட மெயினான நோக்கமும் அதுதான். ஒரு கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி விஷயங்களை சப்போர்ட் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி இன்றைக்கி ஒரு அப்ளிகேஷனை வந்து இந்த அளவுக்கு பெரிய அளவில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் எங்கேயுமே ஒரு சின்ன எரர் இல்லாமல் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகிறாங்க. இவ்வளோ பெரிய கான்டெஸ்ட்டு, ஒரு ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎல் மேட்சஸில் ஆல்மோஸ்ட் 5 கோடி 10 கோடி அந்த மாதிரிலாம் ஒரு கான்டெஸ்ட் மட்டும் இல்லை, ஒரு நாளைக்கு 5 கான்டெஸ்ட் 6 கான்டெஸ்ட் போட்டு நிறைய புஷ் பண்ணுறாங்க. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டு, நிறைய ஸ்பான்சர்ஷிப்பு, அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஸோ எக்கச்சக்கமான மணி ஃப்ளோட்டிங் நடக்கக்கூடிய விஷயந்தான் இந்த ஸ்போர்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ அதில் டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் ட்ரீம் 11. ஸோ அவங்க இதை மட்டும் இல்லை, இதை தாண்டி வேறு பிஸ்னஸும் இருக்குது அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் அவங்க நம்ம டீப்பாக உள்ளே போனோம் அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட ஏதாவது சில விஷயங்கள் நடக்கும், கான்ட்ரவர்சியும் இருக்கலாம், சில டேம்ஸும் மாறலாம். அப்படிங்கிறதுனால கூட அவர் கொஞ்சம் சைலண்டாக இருக்காரோ ட்ரீம் 11 ஹர்ஷ் ஜெயின் அப்படிங்கிறதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ அதனால் விட்டுற மாட்டாங்க. பேக் எண்ட்லேருந்து மற்ற அப்ளிகேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க கோர்ட்டுக்கு போகக்கூடிய விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா பேன் ஆனப்போ ட்ரீம் 11 தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய்ட்டு ஆர்டர் வாங்கினாங்க. இது வந்து ஸ்கில் பேஸ்டு கேமு, இது வந்து பெட்டிங்கோ வேறு மாதிரி ஆப்ஸே கிடையாது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அவங்க ஆர்டர் வாங்கினாங்க. மேபி அதே பேஸ் பண்ணி கூட புஷ் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த அப்ளிகேஷன் இல்லைன்னு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கீங்க. ஸோ நினைக்கவே கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ண முடியும், எல்லோரும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே நடக்கக்கூடிய விஷயம் தான். இப்போ ஏஷியா கப் வந்து 9th ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15வது போட்டி 16வது போட்டியில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வந்தாலும் அதே அளவுக்கு ஒரு பெரிய கான்டெஸ்ட்டோடு வருவாங்களா இனிஷியலாகவே அப்படிங்கிறது ஒரு பிக்கஸ்ட்டு கொஸ்டின் மார்க் தான். இப்போ அவங்களோட நோக்கம் மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகலை, கோர்ட்டுக்கு போயிட்டு எங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பலை அப்படிங்கிறது அது யாருக்கோ அவங்க கொடுக்குற ஒரு சிக்னல் மாதிரி தான் தெரியுது. மெயினாக அவங்க வந்து ஏன் இந்த ஃப்ரீ கான்டெஸ்ட் இந்த காரெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா இந்த ட்ரீம் மணியோட ப்ரொமோஷன் வந்து உங்களுக்கு ட்ரீம் 11 ஆப்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஆப் வந்து ஒர்க் ஆகாது, கண்டிப்பாக எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லிட்டாங்க அவங்களே. ஸோ அந்த மாதிரி அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு பாருங்கள். ப்ளே ஸ்டோரில் இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வரும், டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ என்ன நடக்குதுங்கிறது நெக்ஸ்ட் வீக் போட்டு அப்டேட் வரும். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது அப்டேட் வேணும் அப்படின்னா டெலகிராமில் எனக்கு கிடைக்கிற அப்டேட்டாக கொடுக்குறேன். ஸோ அதில் பாருங்கள், தயவு செஞ்சு வந்து
நிறையா மெயில் பண்ணாதீங்க, ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து சிரமம் தான். அப்போது நீங்களாம் வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கும்போது என்ன பண்ணீங்க அப்படின்னு தெரில. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் எடுத்துருக்கீங்க, டெய்லியும் வந்து 5K 10K அந்த மாதிரிலாம் எடுத்துருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஸோ நம்ம டாப் 11 ஃபேண்டசி என்ன பர்பஸாக ஆரம்பித்தோமோ அது கண்டிப்பாக எல்லாருமே ஒரு சக்ஸஸ் தான் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப பார்க்குறதுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. பட் நல்ல கான்டெஸ்ட்டு, ஏஷியா கப்புக்கும் நானும் ஒரு ஃபுல் பூஸ்ட்டாக வேறு மாதிரி வேறு பேட்டர்னில் உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும், வேறு பேட்டர்னில் உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அதுக்கு சான்ஸ் கிடைக்குமா, மேபி இது லாஸ்ட் வீடியோ மாறுமா இல்லை கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் அப்படின்னு சொல்கிறத தாண்டி நிச்சயமாக வரும் அப்படிங்கிறதோட சொல்லிக்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், அடுத்தடுத்து என்ன அப்டேட் வருங்கிறத டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.